ஒருவருடைய ஜாதகத்தில் ராஜ யோகங்கள் இல்லைனாலும் பரவாயில்லை, சத்ரு யோகங்கள்ன்றத இல்லாமல் இருக்கணும். அது என்னங்க சத்ரு யோகம் அப்படின்னா, ஒரு கிரகத்திற்கு இன்னொரு கிரகம் ஜென்ம சத்ருகள்னு சொல்லுவாங்க. சனிக்கு சூரியன் சந்திரன் ஜென்ம சத்ரு, அதே போல் சூரியனுக்கு சனி ஜென்ம சத்ரு, புதனுக்கு செவ்வாய் ஜென்ம சத்ரு, செவ்வாய்க்கு புதன் ஜென்ம சத்ரு. இந்த மாதிரி கிரகங்கள், சுக்கிரனுக்கு குரு ஜென்ம சத்ரு. இந்த மாதிரி ஜென்ம சத்ருவோடு சேர்ந்து அந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தால், லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால், அந்த ஜாதகரால் வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்றதே இருக்காது. பாலைவனத்தில் வாழக்கூடிய தன்மை போல் அவருடைய வாழ்க்கை காணப்படும். அதனால தான் யோகங்கள்லே சத்ரு யோகங்கள் பெற்ற ஜாதகர் வாழ்க்கையில் பாலைவனத்துக்கு சமமாக கருதப்படுவார்.